எல்லாத்துக்கும் ஹாய் ப்ரோ. ஹாய் சுரேஷ்குமார். ஹாய் ப்ரோ. வணக்கம் வணக்கம் guys. பிரதர்சன் ஆர்எஸ் ஹாய் ப்ரோ. ஸ்டோரி கேம் போடலாமா? ஸ்டோரி கேம் இன்னைக்கு கோஆப் போடலான்னு பார்த்தா எல்லாம் வெளியே போயிட்டாங்க. டீம்மேட் வந்ததும் நம்ம ஸ்டோரி மோடு போடலாம். ஒரு 2 ஹாரர் கேம் எடுத்து வச்சிருக்கேன். அது ஹாரர் மாதிரியே இல்லை, அதனால இப்போ போடலை. நியோ வந்து கோஆப் இருக்கிறதுனால அது பெண்டிங்கில் விட்டு வச்சிட்டேன், நியோ கேம் மட்டும். ஓகே கைஸ், எங்கே ஸ்பான் பண்ணியிருக்கான் பாருங்க பைத்தியக்காரன். இங்கே பண்ணியிருக்கான். போனா அடிப்பானுங்க. ஹார்வெஸ்டர் அந்த முக்கில் இருக்கு. குறுக்க பூந்தான் போகணும். நான் ஹார்வெஸ்டர் அடிக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ ஆக இன்னும் ஆளுங்க இங்க நிறைய பேர் இருக்கானுங்க. ஓ மை காட், வந்துட்டேன். ஏன்டா ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டேன். நான் வந்து ட்ரம்ப்கிட்ட பேசிட்டு இருந்தியா? ஜோ பைடன் கிட்ட பேசலாம்ல. ஐலாண்ட் எங்க இருக்கு? ஐலாண்ட் கிரீன்லாண்டுக்கு பக்கத்துல தான் இருக்கான். சொல்ல மாட்டேங்கிறான் தலைவன். சொல்ல மாட்டானா? அடிச்சு கேளு. பீஸா ஆர்டர் போடு, அப்பதான் கேப் வருவான். விச்சு கேமிங்கோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி நான் வாங்கிறேன். அந்த அதுல என் பேரையும் வர வச்சிரு, ஓகேவா?
போட்டோட வரும். இது பண்ணி வரும், பிளர் பண்ணி வருமா? உன்னோடது ரிடாக்ட் ஆகாது. இடாட்டாடா, ஏன்டா அந்த பண்ணுண்டா. இல்ல நான் மாட்டிப்பேன்ல. சோலோ வந்தா பயமா இருக்கு. ஹார்வெஸ்டர் அடிக்க போறதுக்கே பயமா இருக்கு. போகாத போயிட்டேன், ஈக்குவலைசர்லாம் எடுத்துட்டு போனா வரானுங்க. இதே கொண்டும் போலயே. தலைவன் என்னன்னா தலைவன் போனே எடுக்கல தெரியுமா? சொல்லையா? போன் கட் ஆகுது. போனே போல, அது சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. நான் சொன்னதுதான். நேத்து ஈவினிங் வரைக்கும் உட்காந்து இது ஈவினிங்லாம் இருந்திருக்காரு இதுல ஸ்டீம்ல. அப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போய் தலைமுறை போயிட்டாரு. FBI ஓப்பன் அப் பண்ணிட்டானுங்களோ இருக்கும். வேலை வேற. அவர் எனக்கு வந்து அந்த டிஎல்எல் அனுப்புனார்ல, மாட்டிருவார். அருண் பிரசாந்த், என்னைய ஹார்வெஸ்ட் நீ மேட்ரியாக்கு இவனுங்க வந்து ஈக்குவலைசரை பார்த்தாலே கொன்றுவானுங்களோன்னு பயமா இருக்கு. அதாவது ஹார்வெஸ்டருக்கும் எனக்கும் டிஸ்டன்ஸு 1.5 கிலோமீட்டர் இறக்கி விட்டானுங்க. ஓகே, அப்படியே எக்ஸ்ட்ரா ஆயிருக்கணும் போல, சேஃப்டி வச்சு தப்பு பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா ப்ரோ. இது இது எக்ஸ்ட்ரா ஆன உடனே அங்கே ஹார்வெஸ்டர் வந்து போயிடும், டைம் முடிஞ்சு போயிடும். அது அப்புறம் ப்ளூ கேட்டில் போட்டிருப்பான். ப்ளூ கேட்டில் சோலோ போனாலே அடிப்பானுங்க. டேம்னா லாஸ்ட்டாக அடிப்பானுங்க. ஹார்வெஸ்டர் அடிச்சதுக்கு ஹார்வெஸ்டர் முடிக்க போகிறானுங்களா? பரவாயில்லையே. அடிச்சுட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் போட்டு செத்தே போயிட்டான். நேட்ட வேற ஊசியை உள்ள எடுத்து வச்சுட்டு வந்துட்டேனே வீட்டுக்குள்ள.
ஜாக்கிரதையா இருக்கணும். ஐயோ இது ஆர்எஸ் அடிச்சிட்டு இருக்கு ரைட் லைன். டைம் என்ன 18 நிமிஷம்டா. நான் லூட் எடுத்துட்டு வந்துடுவேன். போட்டேன் 20 நிமிஷம் காட்டுது. செத்தண்டா கொண்டாடு அவ்வளோதான். செத்துட்டியா? சரண்டர் கொடுத்து வந்துட்டா இரு ஹெல்ப் கேட்போம். ஹெல்ப் 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 ப்ரோ. எனிபடியா? டிபஃப் டிபஃப் டிபிப் எங்க அவனுங்க உள்ள வரவனுங்க லூட் அடிக்க வந்திருக்கானுங்க போன. அது லேசர் விட்டுருச்சு கரெக்டா. அந்த பேரிகேடே உடஞ்சிருச்சு.
3 காலா உடைச்சிட்டு அவனே செத்து போயிட்டான் போல. ஏடா குத்துறான்டா, குத்திட்டான். இந்த பேக்ல இதை எடுத்துட்டு போனா அந்த எரிக்கும்ல, செத்துட்டியா? அதுல செத்துட்டேன். எல்லாமே எடுத்துட்டு போய் செத்துட்டேன். வரேன். இருக்கா? இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. வரேன். அடியோ 5 நிமிஷத்துல அது போய் அடிக்கிறது வேஸ்ட் தான். நான் அடிப்போமா என்ன? வா வா வா. அத இது பேசிக் ஃபெரோ அந்த மாதிரி மட்டும் எடுத்துட்டு வா. காலை மட்டும் அடிச்சு எடுத்துட்டு வா. ஈக்குவலைசர் எடுத்துட்டு வந்து 4 கால் அடிச்சேன் தெரியுமா? ஆனா ஒண்ணு கூட லூட் அடிக்க முடியாது. இன்வைட் கரோ. அப்படியே செத்துருவோம். சோலோல இது ஒரு பிரச்சனை என்னன்னா, டப்புன்னு செத்துட்டா குத்திடுறானுங்க. என்ன பண்ணுவோம்? வேற என்ன வேற டிபிப்லாம் எடுத்துட்டு வர மாட்டானுங்க போல. அட நான் ஆர்மர் ஃபுல்லா உடஞ்சி ஹெல்த் ட்ரைன் ஆகி நெருப்புல நின்று இருந்தேனான்னு தெரியல. ஓரமா நின்னேன், அப்படியே இறங்கிட்டே இருக்கு. அந்த இந்த இது எடுத்துட்டு போனேன், ஃபுல்லா இது இருக்குல்ல ஆர்மரு, உடனே ஏறிடுமே, அதை குத்தி அதுவும் ஃபுல் ட்ரைன் ஆகி அது ஃபுல் ட்ரைன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஹெல்த் குறைஞ்சி செத்துட்டோம். அப்போ பார்த்தா முன்னாடி 4 பேர் கிடக்குறானுங்க இந்த நெருப்புல எரிஞ்சு ஹார்வெஸ்டுக்கு அடியில். அவனுங்க நேக்க கூட்டிட்டு வந்து என்கிட்ட முட்டை வந்துட்டானுங்க, அது போட்டு அடிச்சு நொறுக்கிடுச்சு. பேசாம அடுத்த தடவை வந்து ஃபைட் எடுக்காம செத்தவன லூட் அடிச்சுட்டு போயிடலாம் போல சோலோல. என்னத்தை எடுத்துட்டு வர போற? வெறும் ஸ்டிச்சரு ஃபெரோ. ஃபெரோ அப்கிரேட் பண்ணி எடுத்துட்டு வரேன். ஃபெரோ அதுக்கு அன்வில் எடுத்துட்டு போயிடலாமே. நீ ஃபெரோ தான் டேமேஜ் அதிகம் அதுக்கா? ஃபெரோ ஆனா ஒவ்வொன்றா அடிக்கணுமே. நீ அப்கிரேட் பண்ணு. அப்கிரேட் பண்ணினா டக்கு டக்கு டக்குன்னு சுட்டுக்கிட்டே இருக்கும். அப்கிரேட் பண்ண காசு வேண்டா. ரெனிகேட் வேலை செய்யுமா? உன்கிட்ட எதுவுமே இல்லை. ஃபெரோவே கிடையாது. ஃபெரோலாம் கிடையாது. எடுத்துடா. ரெனிகேடு 4 இருக்கு, எடுத்துட்டு வரேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டேன் போன மேட்ச்சு. இது ஒன்று இருக்கு, வெனேட்டர் இருக்கு. டிஃபிப் எடுத்துட்டு வரேன். அந்த ஆர்மர் எடுத்துட்டு வரணுமா? அந்த ஆர்மரா? மீடியம் தானே? மீடியம் பேர் வேற பண்ணணும். எடுத்துட்டு வரல ப்ரோ, நார்மல் தான் சரி. மீடியம் ஆமோ ஆச்கி எடுத்துட்டு வரேன். ஆச்கியா? ஓகே. அதெல்லாம் இல்லை, பேரிகேடு வேணா ஒரு பேக் எடுத்துட்டு வரேன், அவ்வளோதான். நைட் எல்டே ஒரு விடுவோமா? ஒரு ஃபோன் அடி, ஃபோன் அடிச்சு கூப்பிடு. உனக்கு நீயே போட்டா போதான்னு பார்ப்போம். நல்லா போட்டா போக மாட்டேங்குது. அவர் லைவ் பார்த்துட்டு இருப்பாரு, நான் எடுக்க மாட்டேன்னு அடிச்சேன். டேய் போனே ஆஃப்ல இருக்கு, போடுறானா போட மாட்டேன். சுவிட்ச் ஆஃப். அவ்வளோதான், அவருக்கு எதாவது ஆயிடுச்சு. அதான் அவ்வளோதான். அவருக்கு எதானா ஃபோன் என்ன எதுக்கு ஆஃப் ஆகுது? சார்ஜ் அவர் போட அவர் இல்ல. அவர் என்ன இதுலயா அமேசான் காட்டுலயா இருக்காரு? அவரோட ஆத்மா அவனை பார்த்துக்கிட்டு கூட இருக்கலாம். லைவ் பார்த்துட்டு இருக்குங்க. இல்ல வீட்டுல உன் பின்னாடி நின்று பார்த்துட்டு இருக்க. மெயில இது போட்டு விடு, மெயில் ஏதாவது மெயில் போட்டு.
இன்னொரு நம்பர் வச்சிருக்கியா அவருது? இல்ல நம்பர் தானா? வா போலாம், இப்பயே போய் அடிப்போம். கம்யூனிகேஷன் டவர் கீ இருக்கா? எதுக்கு? டேம்லையா? ஓகே ஓகே. என்ன ஆப்போசிட்ல இறக்கி விட்டுருக்கான். பக்கம் தாண்டாடி. இது ஹார்வெஸ்டரா? ஓகே அப்பனா ஓகே. எப்படிக்கா பூந்து வா, இங்கேருந்து இப்படி போய்க்கலாம். இப்போ நம்ம உள்ளே இறங்கி யுத்தம் பண்ணலாம். யுத்தம் தான் பண்ணி ஆகணும், வரவனுங்கெல்லாம் அடிச்சு தான் ஆகணும். போன தடவை ஈக்குவலைசரும் இதையும் கொண்டு போய் கொடுத்துட்டேன், வெனட்டரையும். வெனட்டர் லெவல் 4 ஈக்குவலைசரையும் அவள் கொடுத்துட்டு வந்துட்டேன் நான். சோலோவாக போனாலே அடிச்சிடலாம் போல. சோலோ லாவி கொடுக்க சொல்கிறா. PvE மட்டும் நான் பண்ண மாட்டேங்கிறானுங்களா? அவன் வேணுக்கிட்டே தான் பண்ண மாட்டேன், அவன் வெறியாக்குறதுக்கு. லூட் அடிக்க தான் வரானுங்க. இப்படிதான் நானும் வருவேன். அட்லீஸ்ட் ஒரு மனசாட்சியோட ஒரு 2 டீபஃபாவது நல்லா எடுத்துட்டு வருவேன். நான் சோலோவா லூட்டு மட்டும் எடுக்கனா ஒரே ஒரு கன்று மட்டும் எடுத்துட்டு வந்து 30 நிமிஷம் நான் கேம்ப் அடிச்சாலே போதும், அப்படியே செத்து உழுது கிடப்பானுங்க. போய் எடுத்துக்கலாம். அடிச்சுட்டு சாவறானுங்க. சென்டர் பேர் இங்க ஆல்ரெடி லூட் அடிச்சுட்டு தான் ஏன் போயிருக்கான். எப்பட்றா? இங்க ஆல்ரெடி லூட் அடிச்சிருக்காங்க. லூட் இங்க எனிமி இருக்கான்டா என் முன்னாடி. ஓகே வரேன். லைட் அடிக்கிறேன். லைட் அடிச்சா அவனை நீ அடி. லைட் அடிச்சான். டோன்ட் ஷூட் போடுறான் பாரு. இங்க இருக்கான் பாரு. விஸ்வா யார் அடிச்சது அவனை? அடிக்கிறான்டா. ஆமா அடிக்கிறான். டேய் எங்கடா கன்னே எடுக்கல கையில? அவ்வளோதான். எவன் நம்ம டீம்ல எதுக்கு சுட்டானுங்க? ஹீல் போட்டு ஆடுறா. விஸ்வா இருக்கியா? ஹீல் போட்டு தான் ஆடணும். ஆர்மரு ஹீலிங்கு போட்டு பொறுமையா ஆடு. நான் தான் டோன்ட் ஷூட் போட்டுட்டு இருக்கேன். மால் செத்துட்டான். நல்ல பின்னாடி இருக்கான். மார்க் ஒரு வாட்டி மார்க் மார்க் அங்க இருந்து வைக்க முடியாது. எனக்கு நேர் கீழே அங்க நீ இருந்த கல்லுக்கு பின்னாடி அங்க வந்துட்டான். அது பின்னாடி மாறுறான். அடிச்சிட்டான். மேலே ஏறி ஒருத்தன் அழுத்திட்டான். அதுக்கப்புறம் எங்க உன்னை பாக்குறது?
அது பார்த்தா தெரியும். இங்க இருக்கான். அது பார்த்தா தெரியும்டா. ஒன்றும் ரெனிகேட் தான். இந்த இது வச்சு தான் அடிச்சானுங்க. நான் வச்சிருந்தேன். நான் கையில கன்னே எக்யூப் பண்ணாம லெஃப்ட்ல இருக்கான் பாரு எகிரிட்டு. நான் இப்போ ஓடுறேன். ஆ. போனா அடிச்சுவானுங்க. எவனையும் சொல்ல நான் தெரியுமா, சுடாமலே செத்து போயிட்டேன். எக்ஸ்ட்ராட் ஓடுறியா? ஓடு எக்ஸ்ட்ராட். இல்ல இதுக்கு அடியில் ஒழிஞ்சிக்கோ. இதுக்கு அடியில் அடியில் போயிடு, அடியில் போயிடு. அவ்வளோதான். இல்லை உனக்கு தெரியாது. போச்சு. சூப்பர்ரா. இப்படிதான் இருக்கணும். வந்தானுங்கன்னா அடிக்கவாது செய்யலாம். சுத்திட்டு இருப்பானுங்க. லூட் அடிப்பானுங்கடா. நல்லா லூட் அடிப்பானுங்க. 2 பாடி இருக்குல்ல, 4 கன் இருக்கும். அங்கதான் இருக்கான் பாரு. எங்க? ரொம்ப போயிட்டான் பாரு. அவனே வருவான். நீ உள்ள உக்காந்துட்டு இங்க இருந்து அவனு வர விட்டு அடி போட. நீ அடி கண்ணை மாத்திட்டு ஹாட் கண்ணு. அவ்வளோதான் முடிச்சிட்டானு. க்ளோஸ் அடி. அவனுங்க தான் ஃபர்ஸ்ட் சுட்டானுங்க இல்லையா? இல்ல நம்ம ஆளு இது டீம் அப் பண்ணிட்டு இருக்கும்போது பைத்தியக்காரன் சுட்டான். டீம் பிளேயர் அவன் சுட்ட உடனே அவனுக்கு இன்னும் 2 பேர், இவன் மூணாவது இன்னொருத்த லைட் அடிச்சிட்டு இருந்தால அவனை சுட்ட உடனே அந்த மீதி இருக்க 2 பேர் வந்து அவனை போட்டு பொறிச்சிட்டாங்க. அந்த நாய் ஒழுங்கா சுட்டு நாக் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஃபயர் அவன் தானே பண்ணான். நாக் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. 3v2 அட்வான்டேஜ் இருக்கும். அவன் திருப்பிக்கிட்டு வைக்கிறான். டீம் அப் பண்ணவன் திருப்பிட்டு வைக்கிறான் தெரியுமா அவன் நாக்கு. நம்ம ஆருக்கு அடிக்கணும், ஆருக்கே அடிக்கல. நான் ஆருக்கு அடிச்சு என்ன பண்ண போறேன்? மெரிட் ஏத்த என்ன திரும்ப அதே மாதிரியா லோட் அவுட்டு? போமா சொல்லு. எடுத்துட்டு வா. அதான் பெட்டிலாம் என்னென்னமோ இருக்கு. தீர்ற வரைக்கும் வச்சு விளையாட வேண்டியதுதான். நல்ல இதில் தான் வந்தோம். ஆர்மரு போய் கடையில் தான் வாங்கணும். இது செஞ்சு பார்க்குறேன். மீடியம் ஷீல்டே வந்திருக்கலாம். மீடியமில் தான்டா வந்தேன். நான் வந்திருக்கலாங்கிறேன். அந்த நாய் வந்து ஷீல்டு ஆக்கலை. எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு இருக்கேன்.
ஹெவி ஷீல்டு தானே? மீடியம் மீடியமா ஹெவியா? இரு ஹெவி செஞ்சு பார்க்குறேன். ஹெவி தான் ஹெவி இதாகுது. செய்யணும்னா பவர் ஆட் வேணுமே. பவர் எல்லாம் எடுத்து வித்தாச்சு. செஞ்சு ஹெவி செஞ்சுட்டு ரெனிகேடு ஒரு அன்வில் புல்லட் வேற இருக்கா தெரியுமா? இந்த இதுக்கு தான் ஷீல்டு ஃப்ரீயா கொடுக்குறானா? ஓகே ஓகே வரேன். ஓகே வரேன். என்ன டேம் பேட்டிலே முடிஞ்சு போச்சு. ப்ளூ கேட்டு தான் இருக்கு. அது மேட்ரியாக்கு சை. முடிஞ்சு ஈவெண்ட்டே முடிஞ்சு போச்சு தெரியுமா? ஈவெண்ட் முடிஞ்சு ஸ்பாட்டட் வருது. மேட்ரியாக்கு வந்துருச்சு. மேட்ரியாக்கு வந்துருச்சா? டேம். அதே 7-8 நிமிஷம் வேஸ்ட். ஆள் இருக்கான். எப்படி சொல்றா? லைட் சிவப்பு கலர் லைட் இருந்துச்சு வாட்ஸ்அப். ஓகே சர்வேயர் வேற இருக்கு. ஹெவி ஷீல்டு அதான் அடிப்போமா? இந்த பில்டிங் போவோம். இந்த பில்டிங் போயிட்டு அடிப்போம். இன்சென்ட் இங்க ஜிப் இருக்கு, புடிச்சு வா. நானு அவனுக்கு போட்டிருக்கான் போலியே. அவனும் எனிமி இருக்கான். எனிமி இருக்கான். வா இன்சென்ட் எனிமி இருக்கான். உள்ள இருக்கானா? உள்ள இருந்தா நான் காலி ஆயிடுவேனே. நீயா போட்டா? டோன்ட் ஷூட். நான் தான் போட்டேன். இப்போ யாரோ சுட்டு எதையும் வெடிக்க வச்சானுங்களா? இவன் தானே? நீ எதுவும் சொல்லல. நான் ஐசன்பர்க் அனுப்புவோம் ஃபர்ஸ்ட்.
யார் சுட்டது அத? எவனோ சுட்டு கூப்பிட்டான் இப்ப கண்ணு முன்னாடி. சுட்டு கூப்பிட்டு நம்மள உள்ள இறங்குறான் ஹைசன்பர்க். மைன் இருக்கா வின்சென்ட்? மைனா? என்னடா இருக்கிற பத்தியா மைன்லாம்? மீடியம் கன் பாட் ப்ளூ பிரிண்ட் வேணா தரேன். எடுத்து அடியில சொருவிக்கும். ஏட்ரேக் எல்லாத்தையும் ஸ்பான் பண்ண தெரியும்ல. ஓட்டு செய்யுதேடா ஆளே இல்லாமலையும். இங்க வந்துருச்சு. லீப்பரா என்ன? கேஸ் லீப்பர் வீடா? என்னது? ஆள் என்ன உள்ள இருக்கு? உள்ள வந்து ஒரு அப்பு. கிளாஸ் கிரேனேட். முதல்ல இங்க வர வச்சுதான் அடிக்கணும். ஓகேவா? காலை சுடாத. இங்க வர விட்ட வாட்டி காலை சுடு. இது எப்போ வந்தது?
யாரு அதான் குறுக்க வந்து தலைய கொடுத்துட்டான் அவன். புல்லட் காலி ஆயிடும் போலியே இதுங்களை அடிச்சாவே. ஆமா பேஷன் அடிச்சே கொள்ளுது. வந்து வாங்கறான்டா. எனிமி இங்க வந்தாடா. இங்க வெளிய போய் சாவு. எங்க இருக்கான்? இன்னொருத்த ஒளிஞ்சேரி இப்ப வந்து காப்பாத்து கைவை. இரு நானே வரேன். ஹீல் போடு விஸ்வா. சொல்றோம் கொஞ்சம் ஹெல்த் தான் இருக்கு. கை வச்சிருவியா? டிஃபிப் இருக்கா? குத்திடு என்னல்ல. ஓகே கவனியா. ஓகே நைஸ்ரா. உள்ள வந்து நான் கேவலமா தேர்ட் பார்ட்டி பண்ணுவானே. ஒருத்தன் அடிச்சிட்டேன். டம்முன்னு அடிச்சிட்டேன். ஒரே அடிதான். 3 பொட்டி இருக்கா? இன்னொன்னுங்க 2 தான்டா ப்ரோ. 3 பேர் வந்தானுங்களா இல்லையா? 2 பேர் தான் அடிச்சோம் இல்லையா? 3 பேர் வேணும்ல. எங்க அலே அங்க ஸ்னைப் பண்ணான். பைத்தியம் அவன். ஸ்னைப் பண்ணானுங்க அங்க இருந்து. அதான் சார் இது வந்து லாக் இன் பண்ண வைக்கறானுங்க. புல்லட் கிடைச்சிச்சு அது போதும். ஷீல்ட் வேணா எடுத்து வச்சுக்கோ. அதுக்கும் இன்னொருத்தன் எங்கடா? அதுதான் வெளியே சுத்திட்டான்னு நினைக்கிறேன் அவன். ஆமா ஆனா ஒருத்தன் நான் வரும்போது அழுத்திட்டு இருந்தான் என்ன ஸ்னைப்பர் வச்சு இந்த பில்டிங்ல இருந்து. அப்ப வேற டீமா இல்ல இவனோட 3ஆவது ஆளான்னு தெரியலையே. அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து மைன் வைக்கணும் அந்த இடத்துல. இரு நம்ம அங்க தான் போய் லூட் எல்லாம் அடிச்சிருக்கோம். அடிச்சிட்டான்டா. இவன் எல்லாம் இந்த லோட் அவுட்ரா. இது ஏழை ஆமா. ராட்லர் ஃபெரோ ஒன்னு தான் வச்சிருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் பின்னாடி வந்து அடிச்சா மட்டும் தான் அடிக்க முடியும். யாரு அவன் தான் சுட்டு எல்லாத்தையும் வம்பிழுத்துட்டு இருக்கான் போல. கோர் எடுக்கல மேல அவன் எடுத்துருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த இதை கொல்லணும்டா. செத்துருச்சு. கோர் மட்டும் எடுத்துட்டு வரேன். எல்லாத்தையும் உறிஞ்சிட்டான், நக்கிட்டான். அவனை கொன்றுமா? அவனை எப்படா கொல்லுவா? டீம்மேட்ரா அவன். இதே மேல இருக்கானுங்கடா. மேல இருக்கானுங்க. எங்க நேடு போடுறான். பார்க்கவே மாட்டீங்களாடா சுத்த? நான் உள்ள இருக்கேன். அது ஏதோ நான் அந்த பேரிகேட் போட்டு நான் அதை லூட் அடிச்சிட்டு இருக்கேன். நீ
வெளியே எனிமி போயிட்டு இருக்கான்னு தான் சொன்ன முன்னே மார்க் பண்ணிட்டேனே அங்கதான் இருக்கான் பார்த்துட்டு இருக்கானே அதுக்கப்புறமா ரெண்டு ஒன்றும் பார்க்கவே இல்லை. வரான் மேலே வந்துட்டான் வின்சென்ட். மேலன்னு தெரியுமேடா. ஜிப் போட்டு வந்துட்டான். வெளியே போ. இல்ல உள்ள ஆட்டம் காட்டிட்டு இருப்போம். எனக்கு மார்க் பண்ணி விடு. அவன் ஜிப் போட்டு வந்துட்டான். இல்ல டீம்மேட்டுக்கு இந்த நாய்க்கு தெரியாம லூட் அடிச்சிட்டு இருக்கான். வா ஃபீல்ட் உடச்சு. ஒரு நாக்கு இரு அந்த ஒரு நாக்கு முடிச்சு விடுங்க. இங்க வரட்டேன். அதான் விட்டுரு. இவன் இந்த டோர் கட்ட வேண்டாம். ஏய் இது ஒரு கடுப்பான ஏரியாடா. இந்த ஓட்டையில தெரிஞ்சிச்சு நம்ம 3 பேரும் வெளியே ஏறி அடிச்சிருக்கோம்டா. நான் வெளியே ஏறி தான் ஒருத்தன் அடிச்சேன். அப்படியே பண்ணிருக்கணும். இவன் நேடு நான் போட்டுருந்துருக்கணும். ஜெனரேட்டர் 4 எல்லா லூட்டையும் கொண்டு போய் கொடுத்தாச்சு. இது அதை உடைச்சு விட முடியுமா? மேல நம்ம கொக்கி போட்டு வந்தோம்ல, நீ ஃபர்ஸ்ட் வந்தியே. அதை உடைக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தன் வந்து தான் அவன் தான் போட்டுட்டு வந்திருக்கான். அவன் கொக்கி போட்ட உடனே நம்ம வந்து வெளியே போயிருக்கோம். நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம். இப்படி ஏறலாம்ல, இப்படி ஏறி உட்காந்து இருக்கணும். நம்ம இந்த சைட வெளியே வந்துட்டோம்னா அவனுக்கு ஓப்பன் ஆயிடுவான். ரிவார்ட்லாம் கொடுக்கறானுங்க எதுக்குன்னு தெரியல. எனக்கு இது கொடுத்துட்டான். ஸ்ப்ரே ப்ளூ பிரிண்ட் ஏதோ கொடுக்கறான். இரு விட்டா ஸ்ப்ரே ஒன்று கொடுத்துருக்கான், எதுக்குன்னு தெரியல. எடுத்துட்டு வா, இன்னொன்று போடுவோம். செய்யணும், அது செய்யணும். ஹெவி லைட்டு மீடியம் 3மே இருக்கு. காம்ப்ளெக்ஸ் ஜென் பாக்ஸ் மட்டும் இல்ல. அது செய்யறதுக்கு அதுக்கு ஏன் அதையும் கேட்குறான்? இல்ல ப்ளூ பிரிண்ட்ல சொல்றான். ப்ளூ பிரிண்ட் ஆக்சுவலி நம்ம மொத்தமா பார்க்குற மாதிரி வருது உங்களுக்கு. அது எங்க போய் பார்ப்பேன்? இதுதான் ஒர்க் ஷாப் போயிட்டு கீழே பி அழுத்தணும். பியோ ஆரோ அழுத்தணும். ஒர்க் ஷாப் போனீனாலே ஆறு அழுத்தணும். நிறைய ப்ளூ பிரிண்ட் இல்ல गाइस. எடுத்துக்கலாம்டா, தேவையில்ல. ஏன்னா யூஸா பண்ண போறேன். இப்போ ஃப்ரீ ரீசார்ஜர் ப்ளூ பிரிண்ட் தான் நான் எடுத்துட்டு வந்தேன். ஃப்ரீ ரீசார்ஜ் அதான் இப்போ செய்ய போறேன். 2 செஞ்சுட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு அது வந்து டாக்டிக்கல் MK3 டிஃபென்சிவ் அதெல்லாம் இருக்காது. MK3 டாக்டிக்கல் MK3 அதில் வந்து ஒரு ஃப்ரீ, அது வந்து ரீசார்ஜ் ஆகிட்டே இருக்கும் ஷீல்டு. ஓகேவா? ஒன்று ஃப்ரீ தான். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீ ஷீல்டு போட்டுக்கிட்டே இருக்கலாம். அன்லிமிட்டட் ஷீல்டு. இப்போதான் ஒரு ராடு செஞ்சேன். கடவுளே, கடையில் வாங்கிட்டு வந்துட்டா. If you're looking to 16,500 வாங்கிட்டேன். இவனுங்க வருவானுங்க எனக்கு தெரியல. ஷார்ட் கன் எடுத்துட்டு வந்திருப்பேன். ஹெவி ஆமோ வல்கான் எடுத்துட்டு வரேன் பார். செருப்படி அடிக்கிறேன். இன்னொன்னு அந்த கண்ணே எடுத்துட்டு வந்தார். ரெனிகேடு வீக் ஆகுமாடா ரெனிகேடு? ஆமா. விட்டா ஸ்ப்ரே எடுத்துட்டு வரேன்.
வந்துச்சா? ஷோ ஸ்டாப்பர் எடுத்துட்டு வரேன். பேரிகேட் வேணுமா? எடுத்துட்டு வா. நேடு எடுத்துட்டு வா. நீ காலி பண்றோம். ஆமா யாச்சி போன மேட்ச்லாம் நான் போன டைம் ஷோ ஸ்டாப்பர் நேடு எதுக்குன்னு பார்த்தா நீ அது இவனுங்க உனக்கே நீ போட்டுக்கிட்டு இருக்க. அது டிப்பாயி இது எய்மே சரியில்லை. டிப்பாயி ஆண்டி வந்துருச்சு. அது என்னங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கானுங்க. நேடு என்ன நேடு எடுத்துட்டு மைன் எடுத்துட்டு வா நீ. மைனா? மைன் எடுத்துட்டு வா. அதே திரும்ப அதே இடத்துல தானே இருப்போம். மைனே இல்லடா. மைன் செஞ்சு எடுத்துட்டு வா. ஜோல்ட் மைனா? ஜோல்ட் மைன் எடுத்துட்டு வரேன். செஞ்சு எடுத்துட்டு வா. எடுத்துட்டேன். 3 எடுத்துட்டு வரேன். பேரிகேடு போட்டு அதுக்கு பின்னாடி ஜோல்ட் மைன் வச்சிட்டோம்னா கரெக்டா இருக்கும். பின்னாடி வாசல்ல இவன் இன்ட்ரவுண்ட்ல இருக்கான். யாரு இவன்? தூக்குது. இவன் தான் கேவலமா போய் அடி வாங்கிட்டு இருக்கான். ஓகே எல்லாமே வச்சாச்சு. லோட் அவுட் என்ன 43,000 வருது. லோட் அவுட்ல நான் பெட்டினா ஃபுல் அட்டாச்மெண்ட் லெவல் 4 எடுத்துட்டு வரேன். பெட்டினாவே அது ஷார்ட் கன். இது பெட்டினா தான் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. பெட்டினாங்கிற பாரு. பேர் என்ன? அல்கானா. எவ்வளவு? அதுவே 21,000 ரூபா. அல்கானா 61,000 ரூபாய்க்கு பொருள் எடுத்துட்டு வரேன். 62,000 ரூபாய்க்கு. நீ எல்லாம் என்ன 40,000 ரூபா சொல்லிட்டு இருக்க? 40,000 ரூபா அதிகம் தான். எடுத்துட்டு போய் அதே 61,000 ரூபாய்க்கு தான் 0 ரூபீஸ் கூப்பிட்டு வருவோம். மேட்ச் லிங்க் கொடுத்தா லைவ் லிங்க் கொடுத்துருக்கானுங்க தெரியலையே. பிஜிஐஎஸ் டோர்னமெண்ட்ல இன்னைக்கு வெல்ட் ஆடுது. ஆடி இருக்காங்க போல 3 மேட்ச் இன்னைக்கு. பாப்போமா போய் ஐ ஸ்போர்ட்ஸ் தானே. ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு 60 லட்சம் ரூபாடா விஸ்வா. டோர்னமெண்ட் 60 லட்சம். 60 லட்சம் மோபாய். போலாமா? இவன் என்ன வெறும் லோட் அவுட்ல வந்திருப்பான் போலயே. கொய்யா 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 யாரையா பார்த்தாலா? அதே இடம் பிடிக்கணும். ரேட்ரியாக் தான். மேலே ஏறி போனா கஷ்டமாச்சேடா. வேரோஸ் காம்ப்ளெக்ஸ் தானே போனோம். வேரோஸ் காம்ப்ளெக்ஸ் எங்க இருக்கு? மிச்சம் வருது. ஓட நல்லா வரும்ல. என்ன ஓடுற அடி?
எதுக்கு இதுல குதிச்சுட்டு இருக்கான்? அவனுக்கு என்ன கன் எடுத்துட்டு வரணுமா என்ன? ஓபன் பண்ணணுங்கிறான். அதை பைத்தியமா இருப்பான் போல. ஸ்கேனர் எடுத்துப்போம். எங்க பீஸ் இங்கதான் இருக்கு. எடுத்து ஸ்கேனரை மட்டும் எடு. enemy ஏய் மயிர் ஏறுடா. ஏறவே மாட்டுது கேம். enemy இருக்கான். எங்க இன்சென்ட் கேக்குதா? கேக்குது. இங்க enemy இருக்கான். தனியா போய் சாவறான். லூசு ப்ரோ. ஷீல்டு காலியா பண்ணுங்க. வரான். எங்க அழுத்திக்கிறேன். எடுத்துட்டான். நமக்கு லெஃப்ட்ல எவனோ ஏறி இருப்பானோ. அவனுக்கு ஒன்னே ஆகணும். பின்னாடி இருக்கிறத விட முன்னாடி வச்சு அவனை லூட் அடிப்பான். பின்னாடி கவர் வை. அவன் பாடியில இருக்கானுங்கடா. நம்ம பாடி அவன் பாடியில கவர் வை. சரியான லூட்டு. மொக்க லூட்றாடே. மொக்க லூட்டுங்கிற சரியான லூட் சொல்லிட்டு ஒரே ஒரு இந்த பர்பிள் கலர் விக்கிற பொருள் தான் கிடைச்சது. அங்கதான் இருக்கான் பாரு. எங்க அங்கதான் இருக்கான்னா பாத்துட்டேன். ஷீல்டு காலி. ஏறி அடிச்சிடலாம் வா. ஏறிடுமா? இங்கதான் இருக்கான். பதல்ல உட்காந்துட்டு இருக்க போறான். அதான் ஏறாம இருக்கேன். பார்த்துட்டு தான் அடிச்சிருவோம்டா. வெட்டி இதுல வெல்கம் ரேடு போடுறோம். ஏய் கரெக்டா போடுறான்டா. ஒரு இடத்துல இருந்தா நேடு வந்துச்சு. எனக்கும் தான் விழுவுது.
இங்க வந்துட்டான். ஏய் பின்னாடி பாடுற நம்ம ஏரியால அங்க அடி அவனை இங்க நாக் ஆயிட்டான் கல்லு பின்னாடி ஒழிஞ்சிக்கோ. ஊசி வச்சிருக்கியா? ஊசி அதுதான் எப்படி போடுறது? ஊசி இல்ல, இது பின்னாடி வந்து நீ போட்டுக்கணும். இவன் யாருக்கு ஒருத்த நம்ம பின்னாடியே வந்திருக்கான். ஒண்ணு ஏறி அடிக்கணும் விஸ்வா. நம்ம அப்படியே நம்ம நின்னுட்டு இவன் இல்ல, இது வேற டீம் ஆளு பின்னாடி வந்துட்டான். பின்னாடி போய் கவர் எடுக்கலான்னா அக்கிட்டு போயிடுச்சு எல்லாம். பெட்டினா வெல்கானால இருந்து எல்லாம் பின்னாடி வந்து அடிக்கிறாங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஒண்ணு ஏறினா நம்ம ஏறணும். நான் ஷார்ட் கன் வச்சிருக்கேன், நான் பார்த்தாதான் அடிக்க முடியும். நான் ஷார்ட் கன் தான். அப்படியே அங்கேயே நம்ம நின்னுட்டு பூச்சி பிடிச்சிட்டு இருக்கோம். அவன் நேடா அள்ளி போட்டு உடச்சு விடுறான். லெவல் 3 ஆர்மரை பார்த்தல. அது அவ்வளவு நேரம் நின்னுட்டு இருக்கிறதே வேஸ்ட். ஏறினா ஏறிடணும். அவன் ஒருத்தர் ராக்கெட் ஏற கூட்டிட்டு வந்து நம்ம ஷீல்டு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கான். வந்து மீலி பண்ணிட்டான். என்னையா ராக்கெட் ஏர்ல அடிக்குது. நீ எனிமின்னு சொன்னா ஆனா ராக்கெட் ஏர் கூட்டிட்டு வந்து பின்னாடி விட்டான். அவ்வளவுதான், பண்ண முடியாது. இதுக்கப்புறம் என்ன, இன்னொரு 60,000 போமா? சாப்பிட்டாங்க பேசாம. லைவே 7:30க்கு தான் போட்டது. அப்பதான் போட்டியா? சரி, அப்போ ஃப்ரீ வாங்க. ஃப்ரீ ஸ்டெட்டா போடுங்க. ஒன்று ஃப்ரீ ஸ்டெல்லா 1/2 மணி நேரத்திலேயே ஒருத்தனுக்கு பசிக்குது. 2 மேட்ச் கூட முழுசா ஆடல. போடல, ரெஸ்ட் போடலாம். ஸ்டெல்லா நைட்டா? ஸ்டெல்லா எக்ஸ்ட்ராட் கூட எல்லாம் இருக்கா போடு. உல்ஃபேக் ப்ளூ பிரிண்ட் வாங்கிட்டா. உல்ஃபேக் நான் வேணா செஞ்சு வேணா தந்துடுறேன் உனக்கு. ப்ளூ பிரிண்ட் தான் வேணும். ஏன் வாட்ஸ்அப் ஓப்பன் ஆக மாட்டேங்குதுன்னு தெரியல பிசில. அப்டேட் கேக்குது, அப்டேட் கொடுத்தா ஏதோ அப்டேட் ப்ராப்ளம்னே வருது. ஓகே Have your eyes adjusted to the dark yet? 4 நிமிஷம் கழிச்சு இறக்கி விட்டுருக்கான். 4 நிமிஷத்துல இறக்குனானே நினைச்சிருக்கேன். நைட் ரைடா என்னது? ஆமா, பைத்தியம் ஒண்ணு இருக்கு வெளியே. ஆள் இருக்கானுங்க. திறந்து உள்ள விட்டுரு. திறந்து விட்டுறோம். உள்ள விட்டு எப்படி போவ? வா சீக்கிரம். ஏன் சொல்ற? கிளிக் அழுத்திட்டேன், பேகை ஓப்பன் பண்ணி பெட்டியை நவுத்தனே சுட்டுட்டான். முன்னாடி பாப்பு
ஒரு பாட்டுக்கு யாரையும் அடிச்சிட்டு இருக்கு போல அந்த அங்கிட்ட. ஆமா. டூ ஆர் டை தான். இதுலயும் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கணுமா? எனிமி அவனா பார்த்தா அடிச்சு கொண்டுலாமேன்னு பார்த்துட்டு இருக்கேன். பார்த்தாலும் ஏறின நம்ம பழக்கமே வர மாட்டேங்குது. ஏதாவது அடிச்சிட்டு இருக்கானுங்க. கீழையா மேலையா? டோர் ஓப்பன்ல இருக்கு. ஆள் இருக்கானா இல்ல ஒண்ணுமே தெரியலையடா. ரைட். சுத்தமா ஒண்ணும் தெரியல. பல்ஸ் மைன் ப்ளூ பிரிண்ட். பல்ஸ் மைனா? இருக்கான்னு கூட தெரியாது. கீழே போட. ஆனா அது கிட்டத்தட்ட இது வேஸ்ட் தான் தெரியுமா? அது டேமேஜ் எதுவுமே பண்ணாது. தடிச்சுமா தூக்கி தூர போடும். கேஸ் மைன் இருக்கா? கேஸ் மைனா? கேஸ் மைன் ப்ளூ பிரிண்ட் இருக்கு. வேணாண்டா. இருந்தாலும் அது இல்லைனாலும் எனக்கு வேணாண்டா. வேண்டாம். தேவையில்லடா. நாங்க ரீசெட் பண்ண போறோம்டா. என்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்க. ரீசெட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து எம்டியா இருப்போம். ஓகேவா? அப்போ வந்து தேவைப்படும் எல்லாம். இது ரீசெட் பண்ணா என்ன யூஸ்? அதான் கொடுக்குறாங்க. 10 லெவல் தருவானு. 10 லெவலுக்கு ஃபுல்லா ரீசெட் அடிக்கிறீங்க கேரக்டரை. 10 லெவல். இன்னுமே 10 லெவலுக்கு என்னையா உனக்கு அந்த 10 ஸ்கில் பாயிண்ட் தானே கொடுக்குறான். 10 ஸ்கில் பாயிண்ட் தருவான். இது 10 கெபாசிட்டி தருவான். இங்க ஒரு ஓடுறான் ப்ரோ. அவனுக்கும் கண்ணு தெரியாது, நமக்கும் கண்ணு தெரியாது. அதே ஜிப் பிடிச்சு போயிடுவோமா? போயிடலாம். ஜிப் பிடிச்சி அவங்ககிட்ட போக முடியுமா? போ. அவன் இங்கே போகிறான். நம்ம இந்த சைடு போவோம். இங்கே இருக்கான். இங்க அவன் கீழே குதிச்சு ஓடிட்டான். கீழே குதிச்சிட்டான். கீழன்னா தரையில குதிச்சு செத்துருவான்டா. நான் தரையில குதிச்சுட்டான். நான் ஷீல்ட்ல உடைச்சு விட்டேன். செத்துருவானேடா சேகர். எனக்கு இது ஆயிடுச்சு. ரீலோட் ஆயிடுச்சு. அவனை தான் ஃபாலோ பண்ணலாமா? அவனை பண்ணலாம். கீழே குதிச்சு சாக மாட்டாங்க. இங்கே வேறு 2 பொட்டி கிடக்கு பார். இங்கே 2 பொட்டி கிடக்கு. வர குதிச்சு இதுல ஏறி வருவான்டா. புரிஞ்சு போச்சுடா ஊழல். நீதானா? ஆனா ஒண்ணுமே இல்லடா. ஃப்ரீலோட விட்றா. நக்கிட்டான். அதையும் அவன் எடுத்துருக்கான்டா. உள்ள இருக்கிற கண்ணை அரைக்க போட எடுக்கிறான்டா. அதே நாங்க லாங்ல பாடியே என்ன இல்ல வருவான்டா. குதிச்சானா? அவன் நம்ம இருக்கோம் தெரிஞ்சுட்டு எப்படி வருவான்? வாங்கல அந்த பாப் ட்ரிகர் ஃபயர் பால். போமா? போயிட்டே
ஏய் யாரையோ பாக்குதுடா. பேஸ்ட் யாரையோ பார்த்துச்சான். பேஸ்ட் அந்த சைடு இருக்கானா? இதோ போயிட்டு இருக்கான். எங்க? அங்கதான் ஏறி வருவான் பாரு. நேரா போ. லெஃப்ட் கண்டெய்னர்ல அப்படியே பாரு குனிஞ்சு. ஜி ஸ்னைப்பர் பின்னாடி ஸ்னைப்பர் இருக்கான். பாரு டேரிடு. பாரு டேரிடு அவ்வளவுதான். ஏன்ட்ட புல்லட் இல்ல. ஏய் ரெண்டு பேர்ரா. ஒருத்தனா கிட்ட ஒருத்தன் அவ்வளவுதான்டா. டீம் ஐப்டா. கதவு சத்து. புல்லட் தான் இருக்கு. இந்த பக்கம் கதவுல இருந்திருக்கான். லாங்ல இருந்து ஒருத்தன் ஸ்னைப்பர்ல அடிச்சான். அந்த நம்ம இது கிட்ட. ஓகேவா? இப்போ வருவான் அவன். நான் ஹீலிங் எடுத்து டப்புன்னு போட்டாரு. அவன்கிட்ட உடஞ்சு போய் கிடக்குது. எல்டோரோ என்ன இருக்குது? டேய் போவாரான்னு பைத்தியம்டா நீ. 1ஆம் நம்பர் பைத்தியம். சாரி. எதுக்கு போகாதன்னு சொன்னீங்க? அங்கதான் டேய் அவன் அங்கதான் ஒரு டீம் இருக்குடா அங்க. அவனுக்கு தானே மேலே ஏறினானுங்க. சப்பா ஸ்னைப்பர்ல அடிச்சு வரான்னு சொன்னனேடா மெடிக்கல் இதுல இருந்து. அதுதான் சொன்னேன். நீ வந்து அவனுக்கு தான் மேலே ஏறானுங்க. அவனுக்கு இந்த வழியா வருவானுங்க. நான் இப்ப சொல்லிட்டு தானே இருந்தேன். நீ இருக்கிறது அப்படியே போற ஓபன் பண்ணி விட்டு போற. நான் இங்க நின்னுட்டு இருக்கேன் நேரா. ஃபயர் வருது என்கிட்ட. எதுக்கு அங்க போன? லூட் வெரி. சாவ். செத்துட்டானுங்க அங்க. ரைட் சைடு ஃப்ரான்ஸ். உனக்கு ரைட் சைடு ஒரு கர்மமும் தெரியல. எப்படி விளையாடுறானுங்களோ. சவுண்ட் ஃப்ரான்ஸ். தெரியுதுடா அவனுக்கு நல்லா தெரியுது. எல்லாம் பிரைட்னஸ் ஏத்திட்டான்ட்டான். ஹேக்கர் எப்படியா அது ஏத்தம்? நான் அடிக்கிறேன் பாரு ரிப்போர்ட். அது வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கானுங்க. அதெல்லாம் மாடிஃபை பண்ணி தான் ஃபைல நாக்ட் அவுட் பைன்னு காட்டுது. அதை 3 இது கொடுத்தா என்னால ரிப்போர்ட்டே அடிக்க முடியல. எக்ஸ்ப்ளாய்டிங். ஒண்ணுமே தெரியல. அவனுக்கு எப்படி தெரியுது? அதுதான் கோடு. அது கன்சோல் கமாண்ட் எக்ஸ்ப்ளாய்ட். அது தெரியுமா? அது பண்ண கூடாதுன்னு போட்டிருக்கானுங்க. அது என்விடியால இதுல இருந்து தூக்கிட்டானுங்க. என்விடியா எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து இத வந்து கன்சோல்ல அடிச்சு அத பண்றானுங்க. இல்ல நீ எப்படி படிக்கட்ல நின்னுட்டு இருந்தேன்னு எப்படி சொல்ற? அது அப்ப கரெக்ட்டா வந்து குனிஞ்சு விடுறான். அவனா குனிஞ்சு பாப்பானா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரி வரானுங்க. இந்த இதுல வந்து இதுக்குனே அது வச்சுட்டு தான் வரணும் போல. நம்மளும் அதுக்கு அதான் மாறி வரணும். ஹேக்கரா மாறி தான் வரணும். நம்மள மட்டும் பேன் அடிப்பானுங்க. என்ன பண்ண? எப்படிடா அங்கிருந்து வந்தான்? அது எங்க என்ன வழிடா அந்த சைடு? இது அசெம்பிளி லைன் இல்ல. ஓகே அசெம்பிளி லைன் டீம் அது. மெடிக்கல் அந்த டீம் இல்ல போல. எப்படி ஏறி வந்தானுங்கன்னு தெரியல.
group 3 match 1 group 3 match 2 3 group 3 தான் ஆடுனாங்களா இவங்க சரி ஓகே ஓகே ஆமா யாருங்க இது ஒரு இந்த இடம் வந்து வேலைக்கே ஆகாது தெரியும்ல நம்மள இது இதே கொன்னுடும் பாட்ஸே கொன்றும் ரெண்டு ஷெடர் ரெண்டு ஷெடர் பால்ஸே கொன்றுடும் ஆனா நம்ம இங்கேருந்து போவோமா இன்னொரு இடம் இருக்கு ஸ்பான் இடம் பால்ஸ்லாம் 180 கில் தான் அங்க பாரு அவன் அடி வாங்குறான் ஒரே அவன்கிட்ட போமா இப்படி போ 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 துவா இதானே எங்க இருக்கான் அவன் மேல போயிட்டான் இந்த ஜிப் ஒன்று இருக்குமே அதை பிடிச்சி மேல போயிட்டான் பாப் கிட்டி அடி வாங்கினான் பாப் கிட்ட அடி வாங்கினா எப்படி ஆகும் இல்லையே ஆமா ஷெட்டர்ட்ட தான் வாங்கியிருக்கான் பைத்தியம்டா அவன் நம்ம எனிமே நினைச்சிட்டு வந்துட்டு இருக்கான் ஊசு பின்னாடி ஒரு ஷெட்டர் இருக்கு ரெண்டு ஷெட்டர் பாரு ஏறினாலே அடி விழுது விஸ்வா ஏறிடாத ஓகே நான் இங்க இருந்து அடிக்கிறேன் அடிச்சனா ஏறவே முடியாது அது இந்த சைடு அடிக்காம விட்டுறலாமா என் சைடு வந்துருச்சு தான் வருது அது போயிருச்சு ஆயிடுச்சு வா பத்திரமா வந்துரு ஆர்மர்லாம் உடஞ்சி போச்சு அது ரிட்டர்ன் வருது ரிட்டர்ன் வருது அடேய் ரிட்டர்ன் வருதுயா பாரு ஆமா ஏற கயிறுல மேல வரைக்கும் போனதுக்கு அப்புறமா அடி விழுந்து முக்காவாசி போயிடுது இரு அது மஞ்சள் கலர்ல மாறிட்டோம் ப்ளூ கலர்ல மாறிடுச்சு மாறிடுச்சு அதே இடத்துல நிக்குது நான் அப்படியே ஒரு ரன்னை போட்டுட்டா இப்ப இது ரியாக்ட் பண்ண சொன்னாங்க காப்பிரைட்டான்னு கேட்கலையே நானு ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் தள்ளி வா சொல் இரு இது பார்த்துட்டு இருக்கடா இங்க இந்த மேட்ச் Over here.
இடமாடா இவ்வளவு இருட்டா தெரியுது. கதவு தந்து வாரான். ஆள் இரு இதை வச்சே நம்ம அடிச்சிருவோம். இல்ல வருது ரிட்டர்ன். கொஸ்டின் ஒரு சவுண்டு கேட்கு இப்ப. ஓகேவா? நான் தான் சொல்றேன் கதவு தந்து வரானுங்க. அங்க போறான் அவன். நம்ம ஆள் வந்து ஓடுறான் வெறி வந்து. நான் அந்த சைடு போறேன். இது சவுண்டு கேட்கு. இல்லை நான் இந்த சைடு வந்துட்டேன். நீ அந்த சைடு இருக்கோ? ஏன் தேவையில்லாத பாக்குற? நீ போய் உட்காரு அந்த சைடு. இந்த சைடு வந்துட்டான் வின்சென்ட். ஏன் சைடு பார்த்துட்டேன். ஒன்னும் தெரியல. எனக்கும் ஒண்ணுமே தெரியல. விஸ்வா அப்ப அவனுக்கு வந்துடும். நீ இந்த பக்கம் வந்து என்ன காப்பாத்திரு. ஓடுறான். காப்பாத்திருப்பானுங்க. ஹீலிங்க போட நான் அதையும் ஹோல்ட் பண்ணிடுறேன். ஹீலிங் இருந்தா போட மாட்டோமா? இருக்கு. நான் எப்படி ஓண்ட வர்றது? செத்துருவேன். அப்போ அந்த சைடு நிறைய பேர் இருந்தானுங்க. அவனுங்கிட்ட போகணும். நான் போய் அவனில் அடிச்ச ஒருத்தனை மேலே ஏறி நின்றுட்டு டேகிங் நைட் போட்டு வரானுங்க என்கிட்ட. அவன் கூப்பிட்டான் அத. சரி வா வரான். இப்போ டேக் நைட்ல நல்லா ஷெட்டர் வந்துருச்சு. சரியான வீக் வர வெறும் 3 பேர். ஒண்ணுமே தெரியலடா. ஒண்ணுமே தெரியல. ஒன்னும் தெரியல. பெரோ வச்சுட்டு ஒண்ணா அடிக்கவும் முடியல. மீலி வச்சு அடிச்சிடறானு. அந்த பக்கம் ஸ்குவாடே வைப் பண்ணிட்டு இருந்தானுங்க. செட்டர் அந்த பக்கம் வந்துருந்துச்சுன்னா அப்படியே அழுத்தியாவது இருக்கும். அடிக்க மேல உட்காந்துட்டு இருந்தேன். எனக்கு பிரச்சனை எல்லாம் வந்துச்சு. அருமையான மேட்ச் இல்ல? சரி போய் சாப்பிட்டோம். அந்த மேட்ச் ஒன்று ரியாக்ட் பண்ணுமா? ரியாக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன்.
அருண்குமார் மகாலிங்கம் ஹாய் ப்ரோ. சுஜித் ரவந்த் பொம்மல் பாட்டி போகலையா? இல்லை ப்ரோ. பொம்மல் பாட்டியா தெரியலையே இன்னைக்கு. ரியாக்ஷன் கொடுப்போம் இன்னைக்கு உட்காந்து. இன்னைக்கு வந்து வெல்ட் வந்து மேட்ச் ஆடி இருக்காங்க போல. பிஜிஐஎஸ் பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா சீரியஸ். பேட்டில் கிரவுண்ட் இந்தியா சீரியஸா? ஸோ இதில் ஒரு ஜோனு. ஓகே. Video capture. ஸோ முடிஞ்ச லைவு பேசலாமா? ஓகே. little bit more aggressive. Agree with மேட்ச் on an Xbox. That we're speaking of, it's just unfair for all the other ரவுண்ட் teams. 3 மேட்ச். Everyone else to be placed in round 3 with a roster like this. But let's see how things turn out. We're hoping for intense action as Rondo will be the இன்னைக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா வெல்ட் வந்து 3 மேட்ச் ஆடி இருக்காங்க இன்னைக்கு ரவுண்ட் 3 டோர்னமெண்ட்ல. அதுல ஏதோ வின் பண்ணிருக்காங்க போல. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் எங்க ஆடுறாங்க. Guys, this time on the map of Rondo, and as we know, Group 3 is going to be Rando mapல தான் அடிச்சிருக்காங்க போல. Eggy game Rondo. I do want to see some aggressive gameplay, specifically from teams like UP50, Eggy Gaming, and towards the other one is going to be Stadium. Well, there's one more in the city of Jauthin and RNTX வெல்ட் மொத்தம் 16 டீம் இன்னைக்கு மேட்ச் ஒன்ல. All new X Factory வெல்ட் குதிக்குது. team already kick on playing the same way. One thing is for sure, they're going to have a lot of elimination. TPL will put in the thick and thin of things, securing a decent number of eliminations. 3 finishes secured, but on our screens we great start. வெல்ட் ஆறத மட்டும் பாப்போம். he really Standing on his 5 elimination points secured. So வெல்ட் ஃபர்ஸ்ட் ஏதோ ஆடவே இல்ல. Finds an easy knock, but his teammates are getting traded out elsewhere. ஸ்பெக்டேட் பண்ணல வெல்ட். Game, you get 5 elimination points secured. That's pretty nice. Sign to God's on. Provide that cover fire opportunity. Get out of good for all the teams around them. And aggression. Game after his hands are like going to be 4 things. I mean, that's not a pleasure sight. And just like that, something. Your team ஆடிட்டு இருக்கு. Just to find an opening or waiting for and miss. The Blues not going to have any mercy. So கில்லுக்கு ஒரு பாயிண்ட் போல 3 கில் ஆல்ரெடி அடிச்சிட்டாங்க வெல்ட்ல. And what was that? இல்ல ரீகால் இருக்கும். அதனால வந்து இறங்கி அடிச்சிருப்பாங்க ரோண்டோல. Esports, that's difference make winning bad start. Instantly Spark OG after Hunter looking for a third. In fact,
on the finish or IQ RNTX. That player. the switch and strike have been pushed off. Gobble boy back upon their opponents off guard. Every player Savecki, and I guess the man could have actually ran right in front. What started off with a major advantage has now turned into an absolute. Moments ago, he was the positioning, but constantly popping out, doing that poke damage. It's to be claimed. Revenant control hunt. They're on the fighting first. Yeah, WELT spectate பண்ண மாட்டறானுங்க. ஏய் பண்ணுங்கடா. From their end, but from here wants to run him over before getting it. Viper, the only person barely alive for the sliver of HP. The happening team did not work. Eventually happened. இங்க இருக்கு பாருங்க WELT. Found against the players of WELT versus STG. It seems like Gokul at least does want to commit to this fight. He has WELT Sham Gokul Proton. But they need a second knock. நேடு தூக்கி போறாங்க. டமால் சரியான நாக்கு. Incredible 3-pointer coming through. The second re-knock comes from Proton as King falls, and now the numbers between WELT and STG நேடு are இல்ல. equalized. This fight all of a sudden is a 2 versus 2. So நேடு இருக்கு இன்னொரு நேடு. The moment it landed, it just blew up. The timing was phenomenal. நல்லா அழுத்திட்டாங்க ஒரு டீம் STG டீம் வந்து அழுத்தியாச்சு. Away from this spot, it's done for. Aryan as well is knocked out. He's probably going to be confirmed within a few seconds. Or maybe he can actually back away. Hold on. Deployable covers being invested. And yeah, the man backs away to safety. STG, they might just have a 3-man squad back on the foot soon. Looking at WELT Esports, 7 elimination points confirmed so far. Justy is having his sights locked on the boys of SG in the front. Justy knows threading the needle is going to be tough. Finding any sort of knock is going to be extremely tough. There's a man right next to him, and Justy first wants to deal with that player. So finals zone க்கு முந்தன zone. Okay. 6 டீம் 8 டீம் And the only team that's got really 5 good டீம் game இருக்கு. cover, that's going to be WELT Esports. They control a major terrain inside of the game as of now. Yeah, I think this has to be a chicken dinner for the players of WELT Esports. L team la 8 kill The அடிச்சிருக்காங்க question is டோட்டலா. now, can they amp up the number of eliminations that they have? But as soon as I say that, Gokul in the Board back line spray. drops to the floor. But WELT now up to 10 finishes inside of this game. 10 finish அதுக்குள்ள போடு. It's not going to be an easy one. STG still building up போடு pressure. போடு Proton damage traded out against Kyoto, but on the other side of things, UP50 and 7 Royal Warlords still present, and at any given moment, one of these teams can turn their head towards the players of WELT as well to try and see if they can find a pick, because you look at the radar, and Proton is just standing in the middle of nowhere. Vyota. Yeah, those death grades, that's what he's getting his hands on. எல்லாம் தனித்தனியா வண்டி எடுத்து தான் ஆடுறாங்க. Okay. Once again, they've got that split to work with. They've also got a real good ground to work with. Challenging WELT right now is going to be impossible for any 4 டீம் தான் இருக்கு. up 50 7RW STG WELT. A team like WELT is to go for a third party. STG ல ஆல்ரெடி 3 பேர் தான் உயிரோட இருக்காங்க. They're not going to be directly engaging in a fight head on. They're probably going to be taking those shots from the far fray, just doing constant poke damage and hoping to find at least 1 or 2 knocks. Managing to acquire 10 finishes so far. WELT is definitely looking pretty clean. Yeah, I mean, this has been a phenomenal start to their day, and of course, now the question after this is, can they keep this going in the upcoming 2 wrangles? From here on out, the only thing that's going to be the cherry on top of this tasty cake for WELT is going to be that chicken dinner. Even if they can get 20 points, well, it's going to be the dream start, but let's see. As you mentioned, I think staying in the back lines is going to be the game plan, but the circle shifting in the middle of nowhere is going to force everyone out into the open, and it's still stage 7. That means there's stage 8 left, and then there's going to be the endgame blue collapse. But Gokul, no way, a little overextended, and as he was jump peeking, I wonder if he was able to gather information about the players of STG just clustered up on the other side. I'm pretty sure he knows there's someone there. He has அட அங்க படுத்துட்டு இருக்காங்களா? ஓகே ஓகே. வெல்ட்ல கோகுல் வந்து சுத்தி பார்த்திருக்காரு. ஆனா படுத்துட்டு இருக்குது தெரியல போல. கூரக்குள்ள ஒரு டீம் படுத்துட்டு இருக்கு. But if he's able to find even one single knock against STG, that can be a day changer for WELT Esports.
7 Royal Warlords. These deployable covers, that's keeping him alive and in check. There's SG on the sideline, but something they can work with. நான் முன்னாடி தான் படுத்துட்டு இருக்காரு. And now here போட WELT நேர்ல Esports நாக்கு. backing away to their vehicles. Once again, Gokul, he just wants to keep on driving around. There's already one man knocked out for the side of SDG. They're off to a bad start already inside of the fight. WELT Esports, now the boys starting to close in slowly and steadily. And look at Gokul. He wants to go for the confirmation first. Moves in that shack, gets the confirmation as well. And for some reason, Extreme is not even peeking out yet. He's just letting the course of the action take over. Extreme, you gotta peek out, and eventually he does. Does a lot of damage as well to that man from WELT, but it's not gonna make any difference. The man is still surviving, and he's probably gonna patch himself up right now. What was that? I mean, Extreme just let his teammate get picked off like that, did not even react. He has Kyoto right next to him, but it doesn't matter. WELT, they have an upper hand in this fight. While the players from South WELT were dropped low, they go back, fall back, get a reset on their HP bars, and now STG on the verge of just falling apart. A little bit of an error in judgment. Gokul allowed free control of the shack area, and STG, I think they know where Kyoto is. Gokul is just waiting for 7 Royal Warlords to get distracted to just make this பாத்துட்டேன்னு நினைக்கிறேன். அந்த குழியில குழி நோண்டி உட்கார்ந்துக்கலாம் அதுல. Gokul falls. Gokul knock. Should not be a difficult reset for WELT. The big man IGL's knocked out. ஓடு எக்கரி ஜம்ப் ஷாட். He gets shut down to shot. ஜம்ப் ஷாட். பிஸ்டல் கையில. Putting an end to that man. பாருங்க SG டீம்னு ஒரு டீம் ஹீலிங் இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. But eventually they do end up patching themselves up. So it's looking good and dandy. For WELT, even they've got all the 4 men standing once again. And now they also control a major terrain off the game. WELT has the most amount of land control. Hi bro, Ragalshi, hi bro. Oh, they're starting to fall apart. WELT Esports just constantly ripping through the shreds as they keep on shredding through the opponents. SG for them. Alla Proton out சொன்னாங்க. முடிஞ்சு போச்சு. While on the opposite side for 7RW, there's all the 4 men still up and alive. For WELT Esports, the only possible challenge is going to be to shut down 7RW. But how do you do it? Maybe let UP50 and 7RW duke it out. I think that is what they're trying to do, and especially after picking off the players of STG as well, they have this slight rage that kind of negates 7RW for the next few moments. And UP50, considering they are right on the northernmost edge of the blue zone, they're going to be forced in. This is the stage 9, the end game blue zone collapse. And 7RW, they have one thing working for them. It's the numbers. WELT lost Proton, and that gives the edge to 7 Royal Warlords, which they are capitalizing on at this very moment. UP50 down to their last man. WELT still holding back with 3 players. But Gokul, he is in the range for that nade, but no contact. No damage dished out to the Warlords on the other side. அங்கங்க போட்டுருக்காங்க. கோகுலுக்கு நேடு போடுறாங்க. 7R டீம்ல இருந்து. Substar எப்படியோ ஆனா ஜோனும் போகணும் முன்னாடி ஹீல் பண்ணிட்டு கோகுல் அவுட் நேடு சரியான நேடு முடிச்சிட்டாங்க நேடு போட்டே முடிச்சிட்டானுங்க வெல்ட் 2வது பிளேஸ் ஜோன் அட்வான்டேஜ் ஆயி போச்சு 7RW தான் ஜெயிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் esports but towards the end as you mentioned I mean yeah but hey while the last la நேடு போட்டு முடிச்சு விட்டாங்க போல ஆனா இவங்க டீம் கில் கம்மியா நம்ம வெல்ட் வந்து போட்டு பொளந்து எடுத்துட்டாங்க 14 கில் அடிச்சிட்டாங்க போல those placement points I think they walked away with like 3 to 4 out Hunter Esports as well the team that shut down next match வந்து எறாங்களா next match வந்து எறாங்க starting from but hold on Iota still manages to get a knock onto its Troy Negi no that was a fall and a half what we lose a play and just reset as quickly as possible the play well they've kind of directed them into the open onto Drax and you know that you have a team like WELT Esports at your meeting cause why not everybody's loaded low but Terminator is going to be completely finished off and where they are is that they actually have a right angle so it was the right they are moving good news though but look at this Ultima official
gets inside that hovercraft, but இங்க now ஃபைட் that நடக்குது, tank of ஃபைட் theirs. நடக்குது. There's that small entry where you can have your influx from. சோ வெல்ட் வந்து வீட்டை I முடிச்சிருக்காங்க. think மேட்ச் it's 2 much வந்து simpler than எராங்கல் that, போல. Pixels. I think just take on Welt, finish them off, and take that compound. That squad hours. It's gonna be easy. Welt is pinned. Welt is pinned, but at the same time, I hope Welt are aware that even Super Esports are keeping a close Sapphire watch, team and வந்து actually push they have பண்ணுதா? mustered the Okay. courage and they want to engage in a fight. நேடு குக் Not பண்ணிருக்காங்க. like this, not just not one like player. this. Yeah, he's going for the scout. The only respite is that they've got the hovercraft. Like we said, right? They want to tank that damage. Finally, they've hit the shores. And now Gokul, all prepped up. S12K, couple of shots fired. And Malta shoot, போட்டாங்க. he is going to land a death blow. Oh, that was a nice dodge. I liked it. Yeah, just gets inside that hovercraft, but now that tank of theirs is gone, and Shubh is in a very bad spot. As I said, they should have utilized at least 2 players to make that pounce. Sending a solo man wasn't the right choice, and now Zephyr Esports are just getting ripped apart. Decision making, Third party absolutely பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், not the Zephyr. best. And Zephyr Esports, my oh my, I think they just end up giving up a few easy points to the players of இங்க Welt. இருந்து ஏதோ யாரோ ஒருத்தங்க Well, I would அடிச்சிருக்காங்க. still say that they should have not engaged here. I mean, all right. I think the call to engage was right. It's just that what is it to get close and then you lob the indoors with a lot of utility. But all right, that was a lucky knock, but doesn't matter still. The டேய் cleanup எங்க comes இருந்து through. அடிலாம் Yeah, விழுகுது? it does. And you know, செவருக்குள்ள the பூந்து intent was வந்து there, அடிக்குது. the idea was there, the execution definitely was Skills. missing. So, இந்த சப்வே yeah, I டீம் mean, முடிச்சிட்டாங்க for வெல்ட். Zephyr, just was point for T-Rex in control. இதுக்கப்புறம் அங்க ஃபைட் நடக்காது. இதுக்கப்புறம் வேற இடத்துல தான் நடக்கும். An opportunity to bring his HP back, and the final jump shot, the final they might. And sooner or later, Well, 7 Royal Warlords. should have no trouble getting the revive. And take, he has to carry the helm. போன மேட்ச் வச்ச டீம். Forced to keep his head down and just barely outside the edge of the play zone as well. 7 Royal Warlords, I think they are going to have to settle for an early outing in this game of Erangel. But Super Esports still trying to keep the players of Team Zeo at bay, although I do not know what this amount of util used on a team that is also inside of the play zone is going to help them accomplish. They already have a positional advantage in terms of being able to hold on to the high ground and the cover as well. But Revenant X-Park, I think they realize that T-Rex might be in trouble, and they want to just wipe these dinosaurs off this game. One player in the back line is extremely low. Luffy, he was trying to make a run for his life, but even he gets picked off. But look at this, WELT Esports, this time spotting down the players of TZ, going after them, and Proton, he's running over absolutely everybody, but Proton seems like, he's one of the 2 players alive for his team. Devil ஒரே fighting ஒருத்தர் from அவ்வளவுதான் him, அவ்வளவுதான் and a டீசர் cover fire டீம் at அவுட். its fullest coming from his teammate should be enough for WELT Esports to at least rack up 10 finishes already. Another squad wiped out. And should have no trouble getting இந்த the பக்கம் revive. And ஐக்கியோ this is what டீமுக்கும் was really இங்குக்கும் concerning me. சண்டை. A little bit of that separation, playing in duo. Initially, they were looking quite stoic, quite poised, but this time, Punk, the IGL himself, leading the charge, and பெட்டேட் will get பண்றதுக்குள்ள Pradhan. முடிச்சிடுறாங்க டீம். That also concludes Team INC's run as well in this game. Hey man, redemption for Punk for all of the shots he whiffed in that previous game of Rondo. That's all I'm going to say, because yeah, lost a 1v1, which resulted in Revenant X-Park losing their players. But this time, as you mentioned, they stayed back. They were waiting for the right timings to jump into those fights. Do not have a lot of eliminations so far, but holding on as a 3-man unit and are holding on to a high ground as well. So closing out the match from here on out should not be difficult. But Welt, on the other side, they had a phenomenal run on Rondo a few moments ago. A lot of eliminations racked up. And it seems like they are looking to replicate the same performance on Erangel as well. UP50, the last man, Z-Lord, just getting finished off by the blue zone. But Welt, as they're fighting for their lives, are finally going to start to feel the pressure of the Super Esports on the high ground. And Eggy Gaming still present in this match with their last 2 players. Impressive stuff coming in. Tumblr Boy especially putting all that experience to good use. This was a done game, but Super Esports this time capitalizing on that higher ground. They're making lives hell for WELT Esports, for Proton and Justy. Now the final 2 players surviving. And really sandwiched, if you ask me. Look at them.
from the backlines, you can notice Team Eggy, the moment they venture in, a little bit closer, they could have them spotted out, but Super Esports decide to commit. Here comes the paw, Pika and Dexter. Dexter down on his knees. Justice still holding on. Still 2 players alive for Super Third Esports. party, as they EG also team. need to march in. As WELT Esports, they refuse to give up. Yeah, they're just hungry for elimination points. They do not care that they're getting shot at from the backlines by the players of Eggy Gaming. 2v2. வெல்ட்ல ரெண்டு பேர் Fight செத்துட்டாங்க. secured by WELT Esports. Third 12 party finishes ல on the board, கோகுலும் and ஷாமும் they காலி. find a few extra placement points from here on out as they are in the top 7 as well. ஆனா What a 12 great finish start to அடிச்சிருக்காங்க. their தொடர்ந்து journey in தொடர்ந்து round kill 3, தான். man. I mean, 12 finishes in this game, 33 points overall so far in just 2 matches. That's more than decent average for them. But from here on out, I think the next shift of the zone might be their last, because Eggy Gaming, again, from the backlines, have built up a lot of pressure. Super Esports, they try to escape, running into the arms of Revenant X-Pac. And even though Punk has dished out some damage, he chooses to fall back, chooses to fall into the line of fire of his teammate, just so he can get some support. That nade! For a second, I thought that was going to make contact and Wayne was going to get finished off. Hey, me too. Abhi just trickling down his HP. Surely does have that first aid. No, he's actually out of his first aids. Just making do with those bandages at Super Esports. They are pretty much almost done. Big man put to rest, but for now RNTX just hovering around Super Esports. Wayne, he's facing a lot of that heat over there. Another grenade being flung. A little bit of an overshoot coming in as Wayne hiding inside that smoke. Just keeping him alive. His time in this game looks to be numbered as Spain. This time, he does not miss. Connects. That finish. But Hunter Esports just hiding in a... And I wonder who it's going to be. Will it be the players from Ultima Official on the flank who, on the edge of the, decide to hidden behind? Wow. Hold on, because Justy, he is cooking. No! 2 players hidden behind those vehicles. Does anyone know? 2 players are there. Wow. Hold on, because Justy, he is cooking something. 15 finishes already collected. Could be 16 as well, as Trey Scott from the backlines. He is going to dismantle them all. As Payne, this time, he gets on the right end of the stick. But hold on, the fight's not over yet. Ultima Official, they also decide to chime in. And for Kel, that was teammates at the same time. Deal with Kel. How is he going to do that? He does have a couple of smokes to work with, but he has to close in on the gap with WELT Esports still alive, Johnny. Yeah, I mean, WELT is alive, and they all of a sudden find themselves with the numbers advantage along with the players of Hunter Esports. Big blunder coming through from Ultima Official, and big blunder from Revenant X-Pac as well. Both players each. Look at this, Trey's got desperate from eliminations, does not care about nading his own teammate as well. Yeah, I mean, as long as he's getting those finish points, it's fine. He knows he's got it in the bag, but WELT Esports, Justy, man on a mission. The harbingers of death and hunters, look at them. Just so timid in that situation, not moving a muscle. But still, Trey is managing to give a revive. And Punk, he's going to be saved as well. And this is where WELT Esports, if there's a golden chance to make a move, this has to be it. And Punk, unfortunately, could not be saved. That was such a hilarious mistake from Ultima Official over there. You just lost 2 players down to the same angle about 60 seconds ago, and then the last man peaks from the same position. Justy's been given another free finish in the side of this game. WELT, they're getting gifted these points. 18 eliminations secured. They are in the top 3. And Trace, well, that was an earned point. That was a beautiful, beautiful long-distance nade. But now, we are down to the final fight, the last 2v2 of this match, and WELT, for some reason, still have a lot of utility to work with. Justy is cooking up that nade, sees the player. That should be a guaranteed knock. And now 1v2, Justice pushes forward, and he secures that last finish of the game as well. Beautiful execution of the last final 2v2 from the side of WELT Esports. And yeah, this is a much bigger chicken dinner than they've earned than what they could have accomplished in Rondo, I believe. I mean, Chef's kiss is how would I describe this chicken dinner, because loved every drop have done
so many ads. For esports, because that was the few moments because toward the players of Revenant, Xbox, Suraj. Funny because Hunter they were in the middle of the entire commotion going on, and somehow was just not moving. They refused to. Felt like even when, and they accomplished by the virtue of just being 2 players alive. I think this Ultimate Official again, that flow. That wave that they are riding, it's still holding pretty strong. I think the big resets from this game are going to be you. Another name that has been reset, it is seven Royal Warlords. Yeah, they also took P50 was an abrupt push trying to take over that wizard tower. Towards round 4. I see some LT spots another team. So names the First in play, but speaking of firepower, it seems like Arch is going to be pistoling his way through, and he does find the first knock through. Anthony Vignesh, mic on. Sorry bro, இப்போதான் mic ஆஃப் பண்ணிட்டு பேசுறேன். Sorry. we have actually, especially 21 கில் அடிச்சிருக்காங்க guys வெல்ட். நடுவுல ஒரு வீடியோ வந்துருந்துச்சு. அத பார்த்துட்டு இருந்தேன். 21 kills. The cavalry does arrive. Position point 1 எடுத்துட்டனால 10 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. நம்பர் 1 எடுத்தா 10. ஓகேங்களா? அதுக்கு அப்புறம் அடுத்த டீமுக்கு 9 8 ன்னு கொடுத்துருவாங்க போல. அதுக்கு அப்புறம் கில்லுக்கு ஒரு பாயிண்ட். சோ 21 பாயிண்ட் கில்லிலே எடுத்துட்டாங்க. 10 பாயிண்ட் பொசிஷன் பாயிண்ட் வின் பண்ணனால டோட்டலா 31 பாயிண்ட். ஒரு மேட்ச், இந்த ஒரு மேட்ச்ல மட்டும். போன மேட்ச்ல 3rd பிளேஸ், 2nd பிளேஸ். அதல ஒரு 18 கிலோ என்னமோ எடுத்துட்டாங்க. மூணு மேட்ச் இன்னைக்கு ஆடி இருக்காங்களாம் group 3 ல. You can hunker it down for at least 2 circles before popping up. But we haven't seen இங்க இறங்கிருக்காங்க. cars on boats or even on putting a horse on top of the plane. இந்த பக்கம் very fair Primos. Yeah, that would be a really interesting one to see. But for now, let's take a look into its rotations here. We do see Hunt already be a little bit safer from that regards, but டோட்டலா ரெண்டு மேட்ச்ல மட்டுமே 51 பாயிண்ட் எடுத்தாங்க. செகண்ட் பிளேஸோட பாதி பாயிண்ட் அதிகம். சரியான டாமினேட் இன்னைக்கு. Over the pressure surmounting and show. So fight இங்க ஃபைட் எடுக்கறாங்க. கரெக்ட்டா? Rivals in a very just to quickly reset to help him out because he's getting shot from afar. Ralph from Iggy almost getting shot there. But recall கிடையாது he நினைக்கிறேன். finds introvert on top, so that is going to be him going down here as Iggy is going to push up to take him out. இங்க வந்து வெல்ட் வந்து புஷ் பண்றாங்க. Well, esports finds a straggler. That's going to be Arch Rivals running past them. யாரையோ புஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனா third party ஆயிட்டாரு. Well, esports absolutely கோகுல் வந்து third party ஆயிட்டாரு. The mercenaries do arrive. ஆர்க் அடிச்சிட்டாங்க. In a very bad spot, especially Drax. நேல இருந்து ஆர்க் ரைடர் என்று அழைக்கப்படுவார். Leaving Flash, one of the surviving members, and for WELT esports, I think the only இவங்க துரத்தி அடிக்கறாங்க guys வண்டி எடுத்துட்டு. Damaged. Hope it gets repaired pretty soon, but Sham is still on the chase. Flash trying to run away from here, get back to his merry ways. That seems like WELT esports the same. This is going to be tricky. So ஆளுக்கு ஒரு வண்டி எடுத்து கிளம்பிட்டாங்க. Okay. Military base, and interesting enough, nobody's bridge camping at all. Same can be said for INC. இவருக்கு 2 கில் அடிச்சிருக்காங்க. Can they get those confirmations? Seems like Flash is going to be going. So இவர துரத்தி அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த ஓடி போன ஒரு டீம்மேட் take it in towards a house. டீமால எனிமியா. WELT esports. Oh. முடிச்சாரா? Yes. Before the build up the fight. முடிச்சாங்க. ஒரே ஒரு நேடு தான். I mean, I think Flash pretty much knew that is really feeling themselves. அந்த ஸ்குவாடே முடிச்சிட்டாங்க நாலு பேரையும். And it's such confusing but yeah, block tricky spot. I mean, as for Terminator, messed up. What a imagine the இதுக்கு அப்புறம் அவங்க ஃபைட் எடுக்கிறதுக்கு இங்க டீமே கிடையாது. வெரி ஃபேர் கிட்ட. So வெல்ட் வந்து ஜோன் வந்துட்டாங்க. இதான் ஃபைனல் ஜோன். But still scarcity of loot pretty much. அதுல கில் அடிச்சிருக்காங்களா என்ன? Electric fences like ஸ்பெக்டேட் பண்ணல போல. And over there as for Terminator, what a setup.
played. ரெண்டு டீம் அடிச்சிருக்கு. BGMI, we saw Grenades coming from here. Oh wait, they are gonna hunt down everything that moves right now. Seems Da இங்க பாருங்க. போற வண்டி bridge black. ஓகேவா, bridge blackல ஒரு கில். போற போக்குல ரெண்டு பேர் தூக்கிட்டாங்க வண்டியில வரவங்கள. Well, they're trying to maintain that இதுல என்னன்னா high average வண்டி ratio right now. இது மாத்தி அடிக்குறாங்க. individual records. சீட் மாத்தி அடிச்சிட்டாரு ஃபுல்லா. For WELT esports, feels like everybody is just dealing with their wrath at this point. So இந்த bridgeல பாத்தீங்கன்னா வேற டீம் அந்த பக்கமா போயிட்டு இருக்கு. 57 points is where they're sitting at. With just 2 games military base தான் finals game still ongoing. 3 base they got first stage. Going to be playing some hunting spots for now. That itself seems like we need C section up 50. Why would he change? military base மேல எல்லாத்துலயும் enemy இருக்காங்க சுத்தி சுத்தி. Somehow avoids so that. இங்க 2v2 நடந்துட்டு இருக்கு. Push, but eventually look around try a potential fear and maybe set a little bit more trap before. They are looking to try. மேல பாத்தீங்க ஓ வெல்ட் வந்து இந்த மலைக்கு பக்கத்துல ஒரு ஸ்குவாட் ஹவுஸ் இருக்கும்ல அத புடிச்சிட்டாங்களா. ஓகே ஏன்னா military base போனா கண்டிப்பா அடி விழுவோம். நிறைய டீம் இருக்கும் பில்டிங் இல்லாத ஏரியா. Of course, when it comes to being, you got to check it out. You got to check out that நம்ம டீம் இருக்கு. stuff, but for now நம்ம இங்க 2v2 நடந்துட்டு இருக்கு. ஆமா, that was well timed, Dicey. Loved it. Capybara really not anticipating that, and he's gonna fall prey with Prithvi, now the lonesome survivor. T-Rex has enough courage now, wanting to go for that push. Of course, jousting with 2 players. Prithvi, he's gotta do anything and everything, and he somehow clutches it out. Oh, it's RNTX actually, Punk. He got a finish. Your esports, they survived the he spot B in here. 3 base. ஆள சோலோ தான் இருக்காரு. Side scouts out Welt. It seems like Punk was picked up. இதுக்கு அப்புறம் வெல்ட் கில்லட். வெல்ட் வந்து இதுக்கு அப்புறம் யாரையே ஏத்தி கொண்டு ஐகியூ உள்ள ஒரு டீம் வந்து ஏத்தி கொண்டுட்டு இருக்காங்க. Side scouts out Welt. It seems like Punk was picked off just RNTX வந்து ஒருத்தர ஏத்தி கொண்டாங்க படுத்துட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரை ஏத்தி கொண்டாங்க போல. 8 ஆயிடுச்சு கில். They're just not grouped up. They're just clowning RNTX at நேடு போடுறாரு இங்க. All these players are just all over the place. ஷாம் நேடு குக் பண்ணிட்டாரு. வேற எங்க போறாரு? Adrenaline coursing through their veins, and now ஓகே ஷாக்ல ஒரு ஆள் இருக்கு. Chopping block could be the players of ஷாக் புஷ் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன். It's not looking good for them, especially WELT esports having a high ground, and look at how confident all ZLG hi Vichana hi bro. They work out, they know what needs to be done. இந்த நீங்க இந்த லாபில player needs to go after who. நாளா இல்ல bro. Set up a little too much because Prithvi from the sideline does cruises in. ஆனா அந்த பூமி தாங்க. Sham, he's got 2 players in front of him. ஷாம் அடிச்சிட்டாங்க. Got Mino, he's already down. நேடு ஆனா வண்டிக்கு நேடு போடலையா அவரு? He dealt with it. Sham does that with finesse. நேடுல வந்து ஒரு அந்த கில்ல அமிக்கிட்டாரு. Could be next. No dice for him, at least as of now. ஹீலிங் இல்லன்னு நினைக்கிறேன். இவர்கிட்ட பேண்டேஜஸ் தான் இருக்கு. WELT esports trying to get that quick revive on the teammate, and that has been done. Fokel இவர் வந்து கவர் கொடுத்தே அவனோட டீம்மேட் ஷாமுக்கு. got a nice flank angle. வராங்க புரோட்டான் வந்துட்டார். புரோட்டான் சைடுல வந்து கவர் கொடுக்க ஜஸ்டி வந்து வண்டி விட்டு ஏத்த அப்படியே நாக்காக 11 கில். Just like that, Welt. They clean up everyone from the north, and they make it inside the zone now. 9 teams remaining, and the teams from military base is still struggling to actually get out. And Sign to Gods, they actually were forced to drive back inside the city just because the zone was a little bit too painful. And now they have to deal with all this. Why நீங்க ட்ரை பண்ணுங்க பண்ணலாம் bro. மொபைல் வாங்கிட்டு கத்துக்கிட்டு. Even Eggy Gaming looking for a very widespread finish feed as well. Alive, excluding I would still to play around. They've got all their players alive. RNTX வெல்ட் மலை டாப் ஓகே military base ஆப்போசிட்ல நல்ல பொசிஷன். military baseல ஆல்ரெடி ஒரு 2 டீம், அவுட்டர்ல ஒரு டீம். Like at this இதுக்கு அப்புறம் பொறுமையா தான் ஆடுன்னு நினைக்கிறேன். GLs is starting. All comes down to the final zone, which again is இவங்க பக்கம் ஆளே இல்ல. வெல்ட் இப்ப இருக்கிற military base ஆப்போசிட் சைடு வந்து ஆளே இல்ல, எனிமீஸே கிடையாது. ஆனா ஸ்ப்ரே போடுறாங்க பாருங்க. 1 HP புகையில ஸ்ப்ரே damage in the ways of Welt. Their mets are slowly bleeding out as well. I did
even if now seems like they've got the numbers of the players of Eggy Gaming. I mean, it's a done zone, a shift that is going to point. WELT Esports, they'll have to come out So in the Welt open. இன்னும் And மலை by உச்சியில the தான் looks of it, இருக்கு. it feels like they want to engage in அவங்க a வந்து battle IQ finally with the players of RNTX வந்து RNTX. புஷ் பண்ணி தான் ஆகணும். Tries to shred down the players. ஆனா Eventually இங்க does பாத்தீங்கன்னா find one உள்ள player. இங்க But மலைக்கு now மேல WELT மலை Esports on கீழ the high ground, RNTX ஹை on கிரவுண்ட் the புடிச்சனால lower. அட்வான்டேஜ் They do have those வெல்ட்டுக்கு. vehicles, but RNTX also do understand the gravity of the situation. They know ஆனா it's யார a very அடிக்கிறதுனே bad தெரியல position to எத்தனை pick பேரு. a fight from. As Proton, he's going to be shredding புரோட்டான் all சுத்தி போய் that அடிக்க lead. பார்த்தாரு. And even for Sham, shrouded in அவ்வளவுதான். that smoke, 1 Proton HP யா? decides to go in for the Super, knock, and super. Ninja just left watching him. And here comes the slam as well. Revenant X part. Oh, summer. Pain is the only one left as well. And even Pain is able to get a couple counter finishes here. But at the same time, Pain, he drops it down to a 1 versus 1. It comes down to the battle, but it will be Welt that comes up on top. And எல்லாருமே Cheyenne நாக்கு clutches Weltல. his big time. 17 finishes for Welt Esports. வெல்ட்ல வாஸ்ல அந்த ஷாம் வந்து eliminate படுத்துட்டனால Revenant X-Park in அந்த a ஸ்ப்ரேல very வந்து clean தப்பிச்சிட்டாரு. I'm already a big இருந்தால fan of ஏறி WELT வந்தாங்க Esports. ஐக்யூ RNTX The way they are அடிச்சாங்க. playing, the way Welt they're controlling the தப்பிச்சிட்டாங்க. situation, we'll get back to that. 17 கில். For now, Hunt Esports, they've got their task cut out for themselves. They have to get inside the C compounds. They need to find some cover. As Zephyr, வந்து they find a knock onto with Zero. சி பில்டிங் புடிச்சு தான் Kutal is ஆகணும். scared to death with Devil. Oh my god, how can he even stay alive? Just too much overwhelming odds for him over there as Eggy. They come in, they close on, and I'm still baffled to see them alive. It was all because WELT Esports decided to go after RNTX, and nobody really cared about them. But for Hunters, good news. They've made நல்ல it இது safe என்னன்னா இப்ப inside the ஜோன் city. அட்வான்டேஜ் வெல்ட்டுக்கு தான் வந்திருக்கு. Eggy now actually pushing back in here. They still have 4 players left inside the base in 6 points. But Eggy Cursor செதறாம அடிக்கிறாங்க. He's going to try அவர் to lock one நேர்லயே over. Does he முடிஞ்சிருவாரு. get the knock? Seems like it does Finish. confirm it. And that's going to be Eggy Gaming finding another finish point in the சோ back. 3 டீம் தான் இருக்கு. We're down to இந்த the இங்க last EG னு ஒரு டீம், 3 teams. Welt here. team, Last 3 teams. SG And டீம் Welt இருக்கு. outside. Eggy going head to head against up 50 esports right now. As they will take the high ground, but well, I think they spot out Troy on top of the roof. They may look to சோ get an ரெண்டு over here. மரம், But it seems like ஒரு well, they don't really wanna காம்பவுண்ட், wait. They ஒரு want ஒரு to take கல்லு, the fight inside 4 the இடம் building. They பிடிச்சிருக்கோம். want all those points for themselves. And I think Welt is trying to set the record here. Absolutely, and they are almost on the way. ஜோனும் of, இருக்கு securing அட்வான்டேஜ். that. ஜோன் ஐ திங்க் ரோட் 17 சைடு தான் போடுன்னு finishes நினைக்கிறேன். already ரோட் secured. பில்டிங் So வராது. if they take down 6 more players, it That's was zone. from where we had. So really keen on seeing if WELT Esports could actually and UP50 Esports. The conditions I see are pretty much set. They have to let the players of Eggy and UP50 fight it Okay. out, but eventually it's going to be பாத்துட்டாங்க. Gokul. சோ இது வந்து தேர்ட் பார்ட்டி தான் பண்றாங்கன்னு There you நினைக்கிறேன். have it. Eggy Third is being போட்டாரு. dealt with, but Gokul bought down pretty low, and this Oh, grenade just a miss. just missed by inches. டிப் ஆகி போகணும். First aid kit, return fire, Wow. support fire comes through. Gamla boy Ah, gets nade taken out, வெடிச்சிருச்சு, but வெடிச்சிருச்சு, too bad. yes, Goku அவ்வளவுதான். could not sneak away from the nade. He is going to be knocked here. கவர் Well, பண்ணாங்க they அங்க இருந்து considered trying to வெல் save டீம்ல him, but இருந்து it is கவர் gonna be a ஃபயர் கொடுத்து little ஒரு bit நாக் tough பண்ணாங்க task தான் to நேடு do so. அடிச்சிச்சு. Eggy down to his last 2 players. Troy also going to be right on top as well. They are in the situation where they can't really do too much. So it's 3v3v2 up towards UP50 4v3v2. Esports to try and clean them out. Ralph now needs to make a move as the zone is going to force him right on the edge. Oh no, he's going to be fine. He does have a little space to work with. But action is on Eggy right now just because the zone is the closest to them. But it seems இப்ப like இவங்க Welt belt are gonna concentrate close the gap to try and push through, and they find it செமையா. open, and Proton finds the knock on towards அந்த ரிட்ஜ்ல இருந்து UP50. புரோட்டான் These நாக் men are பண்ணிட்டாரு. mental at this point. गाइस இது ரிஸ்க். What இந்த இங்க WELT வந்து கை Esports வைக்கும்போது is really ரெண்டு doing, நாக் ஆயிடும்னு they are நினைக்கிறேன். just ஆமா. conjuring magic. அழுத்திட்டு As for ஷாம் நாக். UP50, ஏன்னா Max நேடு Boss, போட்டுருவாங்க. it was a nade and a half. அதுதான் இப்ப நடந்தது. Finally, slightly exposed. சோ இங்க They've got to புஷ் take பண்ணிட்டு fights on இருக்காங்க multiple உள்ள அந்த fronts as Max Boss அந்த டீம் misses left, முடிஞ்சிருச்சு. right, and center. இப்ப வெல்ட் வெர்சஸ் Taking down the players இவங்க of Eggy, they have been UP50. dealt with. That leaves WELT Esports in a 1-on-3 situation. But for UP50, ஆனா உங்களுக்கு they'll have ஜோன் to come out there டிஸ்அட்வான்டேஜ்ல hiding இருக்கு. with ஜோன் Proton இல்ல. shredding them down. Look at that. அடிச்சிட்டாங்க guys. Piece by piece as they accomplish another அது zone advantage னால feather to ஒரே their ஸ்ப்ரே தான். hands. A மூணு பேரும் விட்டானுங்க. consecutive chicken dinner back to back at that, ரெண்டு and chicken in dinner a தொடர்ந்து. dominating fashion. match, They come second wow, place. WELT Esports. Lovely stuff. They are pretty much set. நைஸ். Pulling them, controlling that situation. From there, fought their way through, did squeeze it.
21 கில்லு கைஸ். அது அந்த பா A couple of more points. புரோட்டான்லாம் வெறித்தனம். 10 கில்லு. But this is mental, especially Proton and Justin. Been popping off really good. டேமேஜ் கம்மி தான். 1065ல பாதி கில்லு வந்து தேர்ட் Need to பார்ட்டி find கில் a தான். lot of him. He's got seeing from. It's like, oh, Yeah, for glad brings in so much promises, brings in so much joy. Towards the end, of course, you got that final finish, and as long as you're keeping, your team in such a good position, especially the end, taking fights left, right, and center. This time, 7 நாக் வச்சிருக்காரா? ஃபினிஷ்னா என்ன நாக்ஸ்னா என்னன்னு தெரியல. the military base, they played really well. So it was all about நாக் வச்சு 7 நாக் வச்சிருக்காரு. ஆனா எழுப்பி விட்டுருக்காங்க. sports, even for Eggy. ஓகே, இந்த மேட்ச் வந்து 21 கில் 10 பாயிண்ட் அப்படியே 31 அந்த 51ஓட 31 ஏறிடும். Team Hunters. I think one good thing is that this time they actually நைஸ் டோட்டலா 82 பாயிண்ட். what? 28 points per game. insanity. 82 பாயிண்ட். But now you see, right? It's And talk about Group the second 3 team ல sprint outshot to green side நைஸ் right நைஸ். I'll be still hopeful it's going to be around 40, 42. It's not taking a fight with all of it. now. To green low to fight there towards WELT esports. இதுக்கு அப்புறம் Yasna, Poliana. அவ்வளவுதான். இதோட முடிஞ்சு. Taking fights left, right, to rotate pretty early. Highest yeah on average to call. ஓகே கைஸ், இதோட நம்ம லைவ் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நம்ம நைட்டு லைவுக்கு ஏதாவது ஒரு கேம் போடுவோம். பாய் கைஸ், எல்லாத்துக்கும் பபாய். நான் சாப்பிட்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட் லைவ்ல சந்திப்போம். ஒரு 10 மணிக்கு அடுத்த லைவ் இருக்கும். வாங்க ஆதரவு தாங்க. பபாய் கைஸ், பபாய். நாற்பத்தி 4 நாக்ஸ், 10 ஹெட் ஷாட்டு, டேமேஜ் 9000 டேமேஜ்.